நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் ஆர் இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷி மக்களை தூண்டக்கூடிய சில முக்கிய தலைவர்கள் மர்மமான முறையில் அன்ஐடென்டிஃபைடு கன்மென்னால சுட்டு கொல்லப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் பங்களாதேஷோட இன்னொரு முக்கியமான தலைவர் ஏற்கனவே இறந்து போனவரை பற்றி தெரியும். அவரையும் இன்னைக்கு பங்களாதேஷில் தாக்காவில் வச்சு சுட்டுருக்காங்க. பட் அந்த நபர் உயிர் பொழைச்சிட்டதாகவும் இப்போது ஹாஸ்பிட்டலில் ஸ்டேபிளான கண்டிஷனில் இருக்கிறதாகவும் நமக்கு தகவல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அன்னோன் கன்மன்ன்றது யார் மற்றும் இந்தியா எப்படி அதோட ஸ்பைஸ் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுதுன்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். கடந்த சில காணொலிகளில் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெஜிம் சேஞ்சினால மிகப்பெரிய ப்ராஃபிட் அடைய போகிறது யார் அப்படின்றத பற்றி ஒரு சில தகவலை நான் கொடுத்துருப்பேன். அதை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட கண்ட்ரி எப்படி பிற நாடுகளில் ரெஜிம் சேஞ்சில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் இந்தியாவோட உளவு அமைப்பு எத்தகைய டாஸ்க்கை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது, யார் கூட என்ன மாதிரி போட்டி போடுறாங்கன்ற அந்த ஹீட்டு நமக்கு புரியும். ஸோ யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, உலகத்தோட நம்பர் 1 இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சுருக்காங்க CIA. இந்த CIAவோட ஸ்கில்ஸையும் இவங்களோட நெட்வொர்க்கிங்கையும் தாண்டி CIAக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆர் ஒரு ஸ்பெஷல் வெப்பன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா US டாலர்ஸ். இப்போது ஒரு கண்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த கண்ட்ரியில் ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். இந்த தலைவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. இந்த தலைவரை நம்மளால் விலைக்கு வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, மற்றும் விலைக்கு வாங்கினதுக்கப்புறமா இந்த தலைவருக்கு தேவையான மணி ஃபண்டிங்கை நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த கண்ட்ரியவே நம்ம ஒரு வேசல் ஸ்டேட்டாக மாற்றலாம் அப்படின்றது தான் அமெரிக்காவோட CIA நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ரெஜிம் சேஞ்ச் முக்கால்வாசி இப்படி தான் நடக்குது. பேக்ரவுண்டில் பெரிய லெவலில் பணம் போகும். ஒரு நபர், குறிப்பிட்ட நபருக்கு பாப்புலாரிட்டியையும் ஃபேமையும் கொடுப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக. அதுக்கு தான் இந்த நோபல் ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. பீஸுக்கான நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்லி கண்ட நபர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் கொடுக்குறதுக்கு காரணமே இதுதான், அவங்களோட பாப்புலாரிட்டியை அந்த கண்ட்ரியில் ஏற்றுறதுக்காண்டி. பீஸ் நோபல் ப்ரைஸ் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸில். அப்படி எந்தெந்த இடங்களில் அவருக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணுமோ அந்த எல்லா இடத்தையும் அவங்களே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கையும் இவங்களே பண்ணுவாங்க. அந்த நபருக்கு தேவையான எலெக்ஷன் ஃபண்டிங்கையும் இவங்களே கொடுப்பாங்க. கொடுத்து அந்த நபர் அந்த கண்ட்ரியில் பவருக்கு வந்ததுக்கப்புறமா அந்த US கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் செய்யும். இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான சூழ்ச்சிமா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ளிக்காக அந்த தனிப்பட்ட நபருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்குறதோ இல்லை வேறு இடத்துல இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கொண்டு வரதோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பிபிசியில் ஒரு 4 ஆர்டிக்கலை போடலாம். அப்புறம் பிபிசி மாதிரியே இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள் மீடியா அவுட்லெட்ஸ் ஆர் யூரோப்பியன் நியூஸ் அவுட்லெட்ஸ், இது எல்லாத்துலேயுமே அவங்கள பற்றி நல்ல விதமாக ஆர்டிகல்ஸ் போட்டு அப்படி இப்படின்னு கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை கொண்டு போகிற இடத்துல தான் பெரிய சிக்கல் வருது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கு வேணாலும் எப்படி வேணால் பேசலாம், ஒரு சுதந்திரம், மீடியா சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் காசு அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வர்றப்ப மக்கள் கேள்வி கேட்பாங்க, யார் நீ, எங்கேருந்து உனக்கு இவ்வளோ காசு வருது, ஏன் அமெரிக்கா உனக்கு இந்த காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். இதை சமாளிக்கிறதுக்காண்டி CIA பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, US டாலரை பிரிண்ட் பண்ணுறது. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ரெஜிமுக்கோ இல்லை அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன், அது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஜென்யூனாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படின்றப்ப US டாலரை கொடுப்பாங்க. அண்ட் அந்த US டாலர் US ட்ரெஷரியிலேருந்து போகாது, CIA அவங்களுக்கு தேவையான பணத்தை பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அதாவது காற்றுலேருந்து பணத்தை எடுப்பாங்க. பணம் செடியில் முளைக்குதான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. CIAக்கு பணம் காற்றுலேருந்து வரும். லிட்ரலி அவுட் ஆஃப் நோவர் பணத்தை பிரிண்ட் பண்ணி அந்த ரெஜிம்ஸுக்கு கொடுப்பாங்க. இப்போது US டாலருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. இப்போ இந்தியாவாகிய நம்ம ஒரு கண்ட்ரி அப்ரோச் பண்ணி அந்த கண்ட்ரியில் ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், US கொடுக்குறத விட 5 மடங்கு அதிகமாக பணத்தை கொடுக்குறோன்னே வச்சுக்கலாமே. பட் இந்த இந்தியன் INRல தான் நம்ம கொடுக்க முடியும் அன்ட்ரேசபிளாக. US டாலரை நம்ம இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோக்குள்ள அதிகமாகுதோ தொகை அவ்வளோக்குள்ள அது ட்ரேசபிளாக இருக்கும், அதனால் பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம INRல கொடுக்குறோன்னு வச்சுக்கலாமே, இந்த INRை அவங்க எங்கே போய் செலவு பண்ண முடியும்? இந்தியாவில் தான் திருப்பி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த கண்ட்ரிலையும் INR செலவு பண்ண முடியாது. பட் அதே இது நம்ம US டாலர் கொடுத்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் US டாலர் அக்செப்டடு. எங்கே வேணாலும் போய் அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியும். ட்ரேட் கரன்சியாகவே US டாலர் தான் இருக்குது. ஸோ ட்ரேட் கரன்சியாக US டாலர் இருக்குது அப்படின்றத சாதகமாக பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான மணி அவங்களே பிரிண்ட் பண்ணி இல்லீகலாக ஸ்மகிள் பண்ணி CIA ரெஜிம் சேஞ்சஸில் ஈடுபடுறாங்க. இப்போது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆயுதத்தை வச்சிருக்கிற CIAவுக்கு எதிராக
ரா அண்டர் ஃபண்டடாக, அதாவது இந்தியாவோட பொருளாதாரமே கம்மி, அரசாங்கமோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் அவர் இப்போ இருக்கிற அரசாங்கம் ராக்கு அண்டர் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நான் பேசலை. இந்திய பொருளாதாரமே கம்மி தான் அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம சிஐஏக்கு அமெரிக்கா எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதை நம்மளோட ராக்கு செலவு பண்ண முடியாது. டெக்னிக்கலி அது பாசிபிள் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்பை இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்குக்கு எதிராக ரா வேலை செய்யும்? சிம்பிள், இந்த மாதிரி அன்னோன் கன்மென்ட்ஸை வச்சு தான் இந்தியாவோட ரா உளவு அமைப்பு. இதை பற்றி நம்ம பெருசாக எங்கேயுமே கேட்க மாட்டோம். சிஐஏ பற்றி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் படிப்போம், கேஜிபியை பற்றி நிறைய படிப்போம், ஈவன் நார்த் கொரியன் இன்டெலிஜென்ஸை பற்றி கூட நிறைய படிப்போம். ஆனால் ராவை பற்றி அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம நியூஸஸை வந்து பார்க்க முடியாது. தமிழ் சினிமாலேயோ இல்லை ஹிந்தி சினிமாலேயோ ராவை போட்டு அடித்து தள்ளியிருப்பாங்க படம் எடுக்கிறேன்ற பேரில். பட் அதை பற்றி நான் பேசலை. அதை தாண்டி ரியல் லைஃப்பில் நியூஸில் ஆர்டிகல்ஸில் ராவை பற்றின பெருசாக எந்த ஒரு செய்தியையும் பார்க்க முடியாது. அதற்கான காரணம் ரா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன். ரா பண்ணுறது வெளியவே தெரியாதுன்றதுனால தான் நம்மளால் நியூஸ்லையும் ஆர்டிகல்ஸ்லையும் ராவை பற்றி ஒரு செய்தியை கூட பார்க்க முடியல. ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தப்பு பண்ணுறப்ப தான் அந்த நியூஸே வெளியே வரும். அது சரியாக பண்ணுச்சு அப்படின்றப்ப நியூஸ் வெளியே வரப்போகிறது இல்லை. ஸோ ரா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கேப்பபிள் ஏஜென்சியாக இருக்காங்க. நம்மளோட அண்டை நாடுகளில் தான் நம்மளோட ஃபோக்கஸும் இருக்குது. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், இப்படி சொல்லிட்டே போகலாம். நம்மளோட அண்டை நாடுகள் மட்டும்தான் நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸு. அதை தாண்டி இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், லண்டன்ற யூகே, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி இடங்களில் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடங்களில் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். ஆனால் சிஐஏயோட ஃபோக்கஸ் அப்படி கிடையாது. உலகம் முழுக்க எல்லாருமே வந்து யூஎஸ்க்கு கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் நமக்கு எதிராக போகக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸை காட்டுறோம். இதுதான் சிஐஏக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். இதன் காரணமாக நம்மளோட ஃபோக்கஸ்ன்றது கம்மியாக இருக்கிற காரணமாக இருக்கிற பட்ஜெட்டை வச்சே நம்மளால் தரமாக வேலை செய்ய முடியுது. பட் இருந்தாலும் சிஐஏவால் மணியை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்றப்ப அவங்களால ஈஸியாக ரெஜிமை சேஞ்ச் பண்ணிட்டு போக முடியும், கவுத்திட்டு போக முடியும். ஆனால் கவுத்திட்டு போகிற ரெஜிமை நம்ம சைடு சாதகமாக கொண்டு வர்றது தான் இங்கே நமக்கு இருக்கிற டாஸ்க்கு. ஸோ யூஎஸ் இப்போ பங்களாதேஷில் ரெஜிம் சேஞ்சை பண்ணிட்டு போயிட்டாங்க ஈஸியாக. ஆனால் அதற்கப்புறமா நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. நம்மளோட ஏஜென்சி என்ன மாதிரியான ஒர்க்கில் ஈடுபட போகிறாங்கன்றது தான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ரெண்டு விதமான ப்ரெஷர்ன்றது இப்போது கரண்ட்டாக ரெஜிமில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுது. ஒன்று இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ பங்களாதேஷி அரசாங்கத்துக்கிட்ட வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் செய்கிறது தப்பு, உங்கள் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லை, ஒரு ஹிந்துவை வந்து நீங்கள் எரிச்சிருக்கீங்க, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரம் சால்வ் பண்ணணும் அப்படின்றாங்க. அண்ட் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன்ஸ் ஓப்பனாகவே பங்களாதேஷ் கிட்ட வந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது இந்தியா தான், இந்தியாவை பகைச்சிக்கிட்டு உங்களால் இருக்க முடியாது, அதனால் கரெக்டாக இந்தியா கூட இணக்கமாக போகிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள், அதுவும் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டர்ன் வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் நம்ம கூட சேர்ந்து ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனில் ஈடுபடுறாங்க. சவுத் ஏஷியன் சப்கான்டினென்ட்டில் டெரரிசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்துக்கும் இஸ்ரேலோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய தீவிரவாத ஆர்கனைசேஷனுக்கு இஸ்ரேல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அதனால் இந்தியாவுக்கு த்ரெட் இருக்குது அப்படின்னாலே இஸ்ரேல் அவங்களோட சப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்திய ரா உளவு அமைப்புக்கு தேவையான எஸ்பியோனாஜ் கேஜெட்ஸ்ன்றது இஸ்ரேல் கிட்ட இருந்து வரும். இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கலி ரஷ்யா பங்களாதேஷுக்கு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பங்களாதேஷில் நடந்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்றதும் காமனான ஒரு வார்னிங்காக பங்களாதேஷ் இன்டர்ன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலில் இப்படிப்பட்ட ப்ரெஷர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இன்டர்னலி என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது தான், அதாவது ரா உளவு அமைப்பு. இங்கே தான் அன்னோன் கன்மென் வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ்ன்றது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளில் மட்டும்தான். பல ஆண்டுகளாக நம்மளோட ஏஜென்ட்ஸ் அந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. சாதாரண ஒரு ரோலில் தான் இருப்பாங்க. ஏஜென்ட்ஸுன்றப்ப சும்மா துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிற ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரிலாம் கிடையாது. இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணக்கூடிய சாதாரண நபர்கள். அவங்க பேங்க்கு கிளர்க்காக வேலை செய்யலாம், இல்லை ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட கான்ஸ்டபிளாக இருக்கலாம். இப்படி இன்டெலிஜென்ஸை கேதர் செஞ்சு யார் முக்கியமான நபர், இந்த நபரை இந்த நேரத்தில் போட்டோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற அந்த இன்டெலிஜென்ஸை கொடுப்பாங்க. இன்டெலிஜென்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா மோஸ்ட்லி எந்த ஒரு ஸ்பை ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் வேலையை அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறது தான் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் பண்ணுவாங்க. போட்டு தள்ளுறதுலாம் மோஸ்ட்லி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க.
அந்த மாதிரி இந்தியா கேதர் பண்ண இன்டெலிஜென்ஸை வச்சு இப்போது ரயட்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அங்கே இருக்கிற மக்கள் மனசில் முட்டாள்தனமான எண்ணங்களை விதைக்கிறது யார்? ஃபார் எக்ஸாம்பிள், சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா இந்தியாவோட 7 சிஸ்டர்ஸை தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு நபர், முக்கியமான நபர், சும்மா வரவர் போகிறவர்லாம் கிடையாது, அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ப்ராமினன்ட் லீடர் அந்த மக்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு. இது நடக்குமா? யுஎஸ் ஆர்மி, யுஎஸ் நேவி சொல்ல போனோம்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கேரியர் பேட்டில் குரூப்பை கொண்டு வந்து பங்களாதேஷில் நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னாங்க. அப்போ கூட பாகிஸ்தான் அடிச்சு ஓட விட்டோம். இவங்க பாகிஸ்தான், சீனா 2 பேரும் சேர்ந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக வந்துடுவாங்க பங்களாதேஷ் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதெல்லாம் கட்டுக்கதை. அண்ட் இந்தியாவில் இருக்கிற அருணாச்சல பிரதேசத்தினால் சீனாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லி, இதன் காரணமாக அருணாச்சல பிரதேசத்தை வந்து சீனா வச்சுக்கும், மிச்சம் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம், பாகிஸ்தான் ஒரு பக்கம் காஷ்மீரை பிடிச்சிரும், இப்படியே நம்ம இந்தியா வந்து உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்துகிற இந்த நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் ரயட் காசஸ். இந்த நபர்களை திட்டமிட்டு தூக்குறது தான் ராவோட வேலை. பட் இதனாலேயும் நமக்கு கான்சிக்வன்சஸ் வருது. அதை தான் நம்ம 2-3 நாட்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போராட்டங்கள் வெடிக்கிறதா இருக்கட்டும், இங்கே இருக்கு நம்ம ஹை கமிஷனரை சம்மன் பண்ணுறதா இருக்கட்டும், திருப்பி பங்களாதேஷில் நம்மளோட ஹை கமிஷனரை சம்மன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஓவரால் இதனால் வரக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் சைடு தான் ப்ரெஷர் மவுண்டிங்காக இருக்குது. ஏன்னா இந்தியாவை யாருமே கேள்வி கேட்கலை. டாக்காவில் ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்படுறாரு, அதுக்கு ரா தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்துவை எரிக்கிறீங்க, என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் மீடியாஸும் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்ஸும் பங்களாதேஷ் என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க, இந்தியாவை ப்ரெஷர் பண்ணல. நீங்கள் ஏன் உள்ளே போய் எஸ்பிஎன்ஐ வேலையில் ஈடுபடுறீங்க? ஏன்னா ப்ரூஃப் இல்லை. தட்ஸ் ஹவ் ரா ஆப்ரேட். ப்ரூஃப் கிடைக்காது, நீ எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஸோ அவங்க செய்ய 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 அவங்களுக்கு தான் இது ஒரு ப்ரெஷர் மவுண்டிங்காக இருக்கும். இன்னொரு நபர், 3வது நபர் ஒருத்தர் போட்டு தள்ளுறோன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான நபர், அந்த நபருக்கு இவங்க இன்னும் ஹீட்டடாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, இன்னும் பங்களாதேஷை கொளுத்துறாங்க அப்படின்னா அது மீண்டும் பங்களாதேஷ் சைடு தான் ப்ரெஷரை கிளப்பும். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் இருந்து ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு, யூஎன்ஓ கிட்டேருந்து மெசேஜ் வந்துருச்சு, இண்டிவிஜுவலாக நிறைய கண்ட்ரிஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த மவுண்டிங் ஆகிக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் பங்களாதேஷை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அந்த கண்ட்ரி கூட எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபட மாட்டாங்க. இப்படி ஒரு அன்ஸ்டேபிளான கண்ட்ரி கூட நம்ம பார்ட்னராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ராஜெக்ட்ஸ் கேன்சல் ஆகும். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவங்க நாட்டு பொருளாதாரமே அதல பாதாளத்துக்கு போயிடும். இதை தெரிஞ்ச சில படித்த பங்களாதேஷியர்கள் இப்போது இதற்கு தேவையான நியூஸஸை அந்த நாட்டில் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களையும் சேர்த்து இந்த பங்களாதேஷில் இருக்கிற முட்டாள் கூட்டம்ன்றது தாக்கிக்கிட்டு தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி பங்களாதேஷோட நிலைமை. எஸ்பியோனாஜ்ன்றது இந்தியாவில் இப்படி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யூஎஸோட சிஐஏவை பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் போட்டியிட முடியாது. யூஎஸோட சிஐஏவுக்கு எதிராக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு பொறுமை வேணும், டைம் வேணும் நமக்கு. ஏன்னா கால அவகாசன்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு டக்குன்னு ரெஜிம் சேஞ்சஸை பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் நம்மளால் அது முடியாது. பல வருடங்களாக நம்மளோட ஏஜென்ட்ஸ் அந்த கண்ட்ரியில் வச்சு இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணி தான் நம்ம காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கோன்றது இப்போ இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.